ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனிங் பிசி பில்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல்லி ஒயிட் தீம்டு பிசி பில்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்கன்னா i7-12700K. நம்ம ASUSல ROG STRIX Z690 Gaming WIFIங்கிற மதர்போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ROG STRIX மதர்போர்டுனாலே ஒன் ஆஃப் த ஹையர் அண்ட் மதர்போர்டு. அதில் நம்மளுக்கு Gaming WIFIங்கிறது இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் கூட வர்ற ஆப்ஷனுங்க. ஸோ இந்த மதர்போர்டில் டிஃபால்ட்டாக 128GB ரேம் சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னா ஏடேட்டாவில் XPG, கேஸ்டரில் DDR5 RGB 6000 mAh இருக்கக்கூடிய 2 சிங்கிள் 16GB ரேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் நம்ம ஏடேட்டாவில் XPG S70 பிளேடில் 1TB NVMe SSD யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த SSDயோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த SSD பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா என்ஜெடெக்ஸ்டியில் H7 எலைட்டுங்கிற மாடலு. இந்த மாடல் ரீசெண்டாக லான்ச் ஆன மாடலு. உங்களுக்கு இதோட லுக் பாருங்கள், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க இந்த கேபினெட். நார்மலாக என்ஜெடெக்ஸ்டியில் டெம்பர்ட் கிளாஸ் சைடில் மட்டும்தான் வரும், ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் வரல. இந்த மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் டெம்பர்ட் கிளாஸ் ஆப்ஷனோட வருது. அதில் இன்பில்ட்டாக ஃப்ரண்ட்டில் 3 120mm RGB ஃபேனும், ரியரில் ஒரு 120mm RGB ஃபேனும், மொத்தம் 4 ஃபேன் உங்களுக்கு இன்பில்ட் கேஸ்லேயே வருதுங்க. ஸோ என்ஜெடெக்ஸ்டி கேஸ் யூஸ் பண்ணனால கண்டிப்பாக கூலரும் என்ஜெடெக்ஸ்டியில் தான் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி என்ஜெடெக்ஸ்டியில் KRAKEN X73 RGB ஒயிட் கலர் கூலர் தான் நம்ம இந்த பிசி பில்க்கு சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ 360 கூலர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. அதுவும் நம்ம என்ஜெடெக்ஸ்டி மாதிரி பிராண்டில் போகிறப்ப இதோட குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ண பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 850 வாட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ MSIயில் A850 80+ கோல்டுங்கிற சீரீஸ் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை. இந்த பிசி பில்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் ஆஸ்தட்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியான்லியில் ஸ்ட்ரிம்மர் கேபிள்ஸ் மதர்போர்டுக்கும் கிராஃபிக் கார்டுக்கும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். இந்த கேபிள்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரிம்மர் கேபிள்ஸுங்க, அப்புறம் உங்களுக்கு LED ஸ்ட்ரிப்ஸ், இது எல்லாமே அடிஷ்னல் ஆஸ்தட்டிக் கொடுக்கக்கூடிய பிசி காம்பனன்ட்ஸ் எங்ககிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. உங்களோட பிசி நீங்கள் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எங்ககிட்டயே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டுங்க. நம்ம ASUSல ROG STRIX RTX 3080 Tiங்கிற கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கார்டு 12GB கிராஃபிக் கார்டு. உங்களுக்கு 3080ல் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மிங் கிராஃபிக் கார்டுங்க. ASUS ROGங்கிறப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி இந்த கார்டில் இருக்குது. நீங்கள் அதை லிட்டரலாக பார்க்குறப்பவே உங்களுக்கு இதோட பில்ட் குவாலிட்டி தெரியுங்க. இப்போ நம்ம பிசி பில்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ரிம்மர் கேபிள்ஸ் மதர்போர்டுக்கும் கிராஃபிக் கார்டுக்கும் இந்த பிசி பில்க்கும் எவ்வளோ ஆப்டாக சூட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஒயிட் பிசி பில்ட்னால உங்களுக்கு ஒயிட் தீம்டு ஃபுல்லாமே க்ளோ ஆகிறது உட்பட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிசி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி ஆர்டர் கொடுக்கலாம். எங்ககிட்ட EMI ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. பஜாஜ் EMIயும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பஜாஜ் கஸ்டமராக இருந்தால் எய்தர் பிசி ஆர் லேப்டாப் நீங்கள் பஜாஜ் கார்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.